ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரலுக்கு பாதுகாப்பு அளிக்கும் உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கொரோனா வைரஸ் தொற்று பரவல் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் நுரையீரலின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது. ஏனெனில் மற்ற உள் உறுப்புகளுடன் ஒப்பிடும்போது சுற்றுச்சூழலுடன் நேரடி தொடர்புள்ள உறுப்பாக நுரையீரல் அமைந்திருக்கிறது. காற்றில் கலந்திருக்கும் தொற்றுக்கள், தூசுக்கள் சுவாசம் மூலம் எளிதில் நுரையீரலுக்குள் ஊடுருவி பாதிப்பை ஏற்படுத்திவிடும். நுரையீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உண்ணும் உணவுப் பொருட்களும் உதவி புரியும். அத்தகையவற்றுள் உணவுப் பொருட்களை ஏன் அவசியம் சாப்பிட வேண்டும் என்று தான் பார்க்க போகிறோம். முதலில் தக்காளி. தக்காளியில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் காற்றுப்பாதைகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கக்கூடியவை, ஆஸ்துமாவை தடுக்கவும் உதவுபவை. தினமும் ஏதாவது ஒரு வகையில் சமையலில் தக்காளி சேர்த்து கொள்வது நுரையீரல் நலன் காக்க உதவும். அடுத்ததாக பூண்டு. தினமும் பூண்டு சாப்பிடுவதன் மூலம் நுரையீரலுக்கு போதுமான அளவு அல்லிசின் கிடைக்கும். இது நுரையீரலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை கொன்று நோய் தொற்றுக்களை தடுக்கக்கூடியது. பூண்டுவை உலர வைத்தும் நெருப்பில் சுட்டும் உட்கொள்ளலாம். ஊறுகாய் தயாரித்தும் ருசிக்கலாம். அதே வேளையில் பூண்டுவை அதிகம் சாப்பிடுவது நெஞ்செரிச்சலை ஏற்படுத்தும் என்பதால் மிதமான அளவில் உட்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆக்ரூட் பருப்புகள். நுரையீரலை சூழ்ந்திருக்கும் காற்றுப்பைகள் சுருங்காமல் இயல்பான அளவை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த பருப்புகள் துணை புரியும். மேலும் ஆக்ரூட்டில் இருக்கும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் தசைகளுக்கு வலிமை அளிக்கும். பெரும்பாலும் முதியவர்கள் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள். அவர்கள் ஒரு கைப்பிடி ஆக்ரூட் பருப்புகள் சாப்பிட்டு வருவது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததாக கிரீன் டீ. கிரீன் டீ நுரையீரல் தசைகளை இலகுவாக்கி வீக்கத்தை குறைக்கும் தன்மை கொண்டது. வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் நுரையீரல் ஆரோக்கியத்தை பேணவும் தினமும் 2 கப் கிரீன் டீ பருகுவது பரிந்துரைக்கப்படுகிறது. அடுத்ததாக ப்ரக்கோலி. ப்ரக்கோலியில் இருக்கும் அதிக நார்ச்சத்து நுரையீரலில் ஏற்படும் வீக்கத்தை எதிர்த்து போராட உதவி புரியும். அத்துடன் சல்ஃபோரான் எனும் சேர்மம் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களையும் அழிக்க துணை புரியும். அடுத்ததாக இஞ்சி. நுரையீரலில் நச்சுக்கள் படியாமல் இருக்க இஞ்சி உட்கொள்வது சிறந்த வழியாகும். நுரையீரலில் இருக்கும் மாசுக்களை அகற்றும். காற்றுப்பாதையில் ஏற்படும் நெரிசலை குறைக்கவும் செய்யும். கிரீன் டீயுடன் இஞ்சியை சேர்த்தும் ருசிக்கலாம். இஞ்சியை கொதிக்க வைத்த நீரில் சிறிதளவு எலுமிச்சை சாறு, தேன் கலந்தும் பருகலாம். அடுத்ததாக முழு தானியங்கள். ஓட்ஸ், பார்லி, கைக்குத்தல் அரிசி உள்ளிட்ட முழு தானியங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்திருக்கின்றன. மேலும் இவற்றில் உள்ளடங்கியிருக்கும் விட்டமின் ஏ, செலினியம் போன்றவை நுரையீரலின் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியவை. மாசுபட்ட காற்றை சுவாசிப்பதன் விளைவாக ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்தவும் செய்யும். அடுத்ததாக பச்சை இலை காய்கறிகள் நுரையீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு போதுமான விட்டமின்கள் நிறைந்திருக்கின்றன. கீரை, முட்டைக்கோஸ் போன்றவற்றை எளிதாக சமைத்து சாப்பிடலாம். அடுத்ததாக ஆப்ரிகாட். இந்த பழத்தில் விட்டமின் ஏ நிறைந்துள்ளது. இது சுவாச குழாய்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வழிவகை செய்யும். நோய் தொற்று அபாயத்தையும் குறைக்கும். அடுத்ததாக ஆரஞ்சு, எலுமிச்சை, திராட்சை, சாத்துக்குடி போன்ற சிட்ரஸ் பழங்களை அதிகளவு சாப்பிடுங்கள். இதில் அதிகளவு விட்டமின் சி உள்ளது. இவை சுவாச தொற்று நோய்களுக்கு எதிராக போராடி சுவாசத்தை மேம்படுத்தக்கூடியவை. இவற்றை காலை அல்லது மாலை நேர சுற்றுண்டியாகவோ அல்லது ஜூஸாகவோ தயாரித்து சுவைக்கலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.